மேடையில நிக்கலாம் பேசலாம் அப்படின்றது கொண்டு வந்ததே திமுக தான். அதனால நீங்க திமுக தான் காரணம் எத்தனை வாட்டி வேணா சொல்லிக்கோங்க, நாங்கெல்லாம் பயப்படுற மாதிரியே இல்ல. பெண்ணாய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களை கேட்டா நான் பையனாவே பிறந்திருக்கலாம் அப்படின்வாங்க. ஏன்னா நமக்கும் இருக்கும்ல சிலதெல்லாம், அதெல்லாம் பையன் செய்யலாம், இதெல்லாம் பொண்ணு செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஜென்சிஸ்க்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அந்த காலத்துல எல்லாம் சத்தி பிராக்டிஸ் சொல்லுவாங்க. புருஷன் இறந்தோட என்ன பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டியை சேர்த்து எரிச்சிருவாங்க. அவளுக்கு வாழணும்னு ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் இல்ல நீ போ சாவு அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறமா தேவதாசி சிஸ்டம் உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க, அங்க போய் ஆடணும் பாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. இந்த மாதிரியான பிராக்டிஸ் உடன்கட்டை ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக 1829லயே ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவரு அதற்கான தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. அப்ப உங்க தாத்தா இருக்காரு பாரு, கருணாநிதி தாத்தா, அவர் பிறக்க கூட கிடையாது. அடுத்தது வருவோவா, தேவதாசி தடுப்பு சட்டம் 1947ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப உங்க தாத்தா இருக்காரு பாரு, தாத்தா கருணாநிதி தாத்தா, அவர் டிஎம்கேன்னு ஒரு கட்சியே ஆரம்பிக்கல. நாங்க ஏன் உங்களை கொத்தடிமைகள் சொல்றோம்னு உங்களுக்கு இப்பயாவது புரியுதா? அவங்க தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, அதை கொஞ்சமாவது வெரிஃபை பண்ணி பார்ப்போம், உண்மையா பொய்யான்னு பார்ப்போம்னு சொல்லி பார்க்காம அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே கொத்தடிமைகள் மாதிரி நம்பிட்டு ஸ்டேஜ்ல வந்து பேசுற பாத்தியா, அதை மனப்பாடம் கூட பண்ணி வைக்கல, எழுதி வச்சு அதை அப்படியே பார்த்து வாசிக்கிற, அதுவும் நல்லா தெரியுது. நீ தான் அப்படி இருக்கேனா, நீ ஒரு கூட்டத்தை கீழே வச்சுட்டு இருக்கிற பாரு, நீ பேசுறதை கேட்கறதுன்னு அதுங்களாவது வெரிஃபை பண்ணி பார்க்குமா? அதுங்களும் அப்படியே கை தட்டி நீ என்ன சொல்றியோ அதை நம்பிட்டு பேசுதுங்க. இப்ப இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கொத்தடிமைகள்னு சொல்லாம வேற என்ன சொல்லணும்? உண்மையாவே ஒரு நாலேஜ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது ரைட்டா தப்பா அப்படின்றது கையில தான் போன் இருக்கு, அதுல கூட வெரிஃபை பண்ணி பார்த்து சொல்லலாம். ஆனா உங்களை மாதிரி கொத்தடிமைகள் மேல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு ரொம்ப கேவலமா கொத்தடிமைத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு படிச்சிருக்கிற படிப்புக்கான அறிவை வளர்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியே வந்து கொத்தடிமைகள் மாதிரி பேசாதீங்க, அப்படி இருக்காதீங்க. ஒரு ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கோங்க.